வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நீதிபதி குன்ஹாவை விமர்சித்த வேலூர் மேயருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சூடு. பகிரங்க மன்னிப்பு கேட்க டிசம்பர் 18ஆம் தேதி வரை கெடு. திருச்சியில் நவம்பர் 28இல் மாநாடு நடத்துகிறார் வாசன். கட்சி பெயர், கொடி, கொள்கைகளை அறிவிக்க முடிவு. சிவசேனாவின் முரண்டால் அனைத்து கட்சி ஆதரவு கோருகிறது பாரதிய ஜனதா. மகாராஷ்டிராவில் புதனன்று நம்பிக்கை ஓட்டெடுப்பு. விரிவான செய்திகள். நீதிபதி மைக்கேல் குன்ஹா குறித்து தெரிவித்த கருத்துக்கு வேலூர் மேயர் மன்னிப்பு கோரிய போது அதை ஏற்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் பகிரங்க மன்னிப்பு கோர உத்தரவிட்டுள்ளது. தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு சொத்து சேர்த்த வழக்கில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் குன்ஹா சிறை தண்டனை விதித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதியை விமர்சித்து சுவரொட்டிகள் ஒட்டியது, வேலூர் மாநகராட்சி கூட்டத்தில் விமர்சனம் செய்தது உள்ளிட்ட அதிமுகவினரின் அத்துமீறல் தொடர்பாக திமுகவைச் சேர்ந்த ஆலந்தூர் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு செவ்வாயன்று உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான முதல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வேலூர் மேயர் கார்த்திகாயினியின் மன்னிப்பு கடிதத்தை வேலூர் மாநகராட்சி கமிஷனர் தாக்கல் செய்தார். இதை ஏற்றுக்கொள்ளாத நீதிபதிகள் வேலூர் மேயர் பகிரங்க மன்னிப்பு கேட்க உத்தரவிட்டனர். வேலூர் மாநகராட்சியினுடைய கமிஷனர் அவர்கள் மேயர் மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கிறார் என்று அந்த மன்னிப்பு கடிதத்தை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தார்கள். அதற்கு மாண்புமிகு நீதிபதிகள், வேலூர் மேயர் வேலூர் கமிஷனரிடம் மன்னிப்பு கேட்பது அது முறையல்ல. அவர் பகிரங்கமாக நீதிபதி குன்ஹாவுக்கு தான் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். வருகிற 18 டிசம்பர் தேதிக்குள் வேலூர் மேயர் நீதிபதி குன்ஹாவுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் அனைத்து பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் இது பரவலாக இந்த செய்தி வரக்கூடிய அளவுக்கு வேலூர் மேயர் அதை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இவ்வழக்கு வரும் டிசம்பர் 18ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. புதியதாக கட்சி தொடங்கியுள்ள வாசன் நவம்பர் 28இல் திருச்சியில் மாநாடு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்த பின்னர் புதியதாக கட்சி தொடங்க உள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் அறிவித்துள்ளார். மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட தனது ஆதரவாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். செவ்வாயன்று மகளிர் அணியை சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அப்போது பேசிய வாசன், நவம்பர் 28ஆம் தேதி திருச்சியில் உள்ள ஜி கார்னர் மைதானத்தில் மாநாடு நடத்த உள்ளதாகவும், தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவையே திரும்பி பார்க்கும் அளவில் மாநாடு அமையும் என்றும் குறிப்பிட்டார். வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை திருச்சியிலே ஜி கார்னர் என்ற மைதானத்திலே பொதுக்கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலே நம்மை தமிழகம் திரும்பி பார்க்கக்கூடிய கூட்டமாக இருக்காது. இந்தியா நம்முடைய புதிய இயக்கத்தை திரும்பி பார்க்கக்கூடிய கூட்டமாக இருக்கும். பல்வேறு தரப்பினர் ஆதரவு அளிப்பதால் புதிய நம்பிக்கை கிடைத்துள்ளதாகவும் வாசன் பெருமிதம் கொண்டார். மகாராஷ்டிரா சட்டசபையில் புதனன்று நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடக்கவுள்ள நிலையில் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசுக்கு காங்கிரஸை தவிர எந்த கட்சி ஆதரவளித்தாலும் வரவேற்போம் என்று மத்திய அமைச்சர் ரூடி அதிரடியாக அறிவித்துள்ளார். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிக இடங்களில் வென்ற பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்தது. முதல்வராக தேவேந்திர பட்னவிஸ் பொறுப்பேற்றார். சட்டசபையில் புதனன்று நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடக்கவுள்ள சூழலில் கூட்டணி அரசில் சேர சிவசேனா பல்வேறு நிபந்தனைகளை விதித்தது. சிவசேனா கட்சிக்கு 6 கேபினெட் அமைச்சர், 6 இணையமைச்சர் பொறுப்புகளை தருவதாக பாரதிய ஜனதா தரப்பில் உறுதியளிக்கப்பட்ட போதும் துணை முதல்வர் பதவி வேண்டும் என்று சிவசேனா தலைமை பிடிவாதம் காட்டியது. அதை பாரதிய ஜனதா நிராகரித்தது. பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் பாரதிய ஜனதாவுக்கு மேலும் நெருக்கடி தரும் விதமாக சிவசேனா கட்சியின் சட்டசபை தலைவர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை அளிக்க வேண்டும் என சட்டசபை செயலரிடம் சிவசேனா கட்சி திங்களன்று திடீரென மனு அளித்தது. இந்த பரபரப்பான சூழலில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா அரசுக்கு காங்கிரஸை தவிர எந்த கட்சி ஆதரவளித்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா பொதுச் செயலாளருமான ராஜீவ் பிரதாப் ரூடி செவ்வாயன்று திடீரென அறிவித்தார். பாரதிய ஜனதா அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் திங்களன்று திட்டவட்டமாக அறிவித்துள்ள நிலையில் அதை ஏற்கும் விதமாகவே ராஜீவ் பிரதாப் ரூடியின் அறிவிப்பு அமைந்திருப்பதாக மும்பை வட்டாரங்கள் கூறுகின்றன. 288 எம்எல்ஏக்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டசபையில் பாரதிய ஜனதாவின் பலம் 122ஆக உள்ளது. பெரும்பான்மைக்கு 145 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் 41 எம்எல்ஏக்களை கொண்ட தேசியவாத காங்கிரசின் ஆதரவுடன் நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பட்னவிஸ்
காங்கிரஸ் அரசு எளிதில் வெற்றி பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. 63 எம்எல்ஏக்களை கொண்ட சிவசேனா கட்சி பாரதிய ஜனதா அரசுக்கு ஆதரவளிக்குமா அல்லது எதிர்க்கட்சியாகுமா என்பது குறித்து கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே முடிவெடுப்பார். டெல்லி சட்டசபை கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பான ஆம் ஆத்மி கட்சியின் வழக்கை உச்சநீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வந்தது. டெல்லி முதல்வர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் திடீரென ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அங்கு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆம் ஆத்மி கட்சி டெல்லி சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கு தலைமை நீதிபதி HL தாட்டு தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு முன்னிலையில் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு வக்கீல் டெல்லி சட்டசபை நவம்பர் 5ஆம் தேதி கலைக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சட்டசபையை கலைத்து தேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரும் மனுவை முடித்துக் கொள்வதாக கூறினர். உடனே ஆம் ஆத்மி கட்சியின் வக்கீல் பிரசாந்த் பூஷன் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரை வழக்கை முடிக்கக்கூடாது என்றார். அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தேர்தலை நடத்தும் பொறுப்பை தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொள்ளும் என்றனர். தேர்தலை விரைவில் நடத்தும்படி தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையையும் நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். டெல்லியில் மக்களாட்சியை அமைக்க கவர்னர் நஜீப் ஜங் மற்றும் மத்திய அரசுக்கு நவம்பர் 11ஆம் தேதி வரை உச்சநீதிமன்றம் கெடுவது திறந்தது. 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டசபையில் பாரதிய ஜனதா, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் என எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாததால் 3 கட்சிகளும் ஆட்சி அமைக்க மறுப்பு தெரிவித்ததால் சட்டசபையை கலைக்கும்படி கவர்னர் ஜங் செய்த பரிந்துரைக்கு 5ஆம் தேதி ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்தார். தெற்கு அந்தமானில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து வருவதால் தமிழகம், புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தெற்கு அந்தமான் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து செவ்வாய் காலை நிலவரப்படி தென்கிழக்கு வங்கக்கடலை ஒட்டியுள்ள பகுதியில் நீடிப்பதாக தெரிவித்த ரமணன் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறினார். நேற்று தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதியாக நீடிக்கின்றது. இது தீவிர தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தை பொறுத்தவரையிலே ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 9 சென்டிமீட்டர் கொடநாட்டில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக 8 சென்டிமீட்டர் கொத்தகிரியில் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இந்நிலை தமிழகத்தை நெருங்கிச் செல்லும் போது கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். மத்திய கப்பல் நெடுஞ்சாலைகள் துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பொன் ராதாகிருஷ்ணன் செவ்வாயன்று தமிழக தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்தார். தமிழக வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்த பொன் ராதாகிருஷ்ணன் இலங்கை சிறையில் உள்ள 5 இந்திய மீனவர்கள் பிரதமர் மோடியின் முயற்சியால் மீட்கப்படுவர் என்று உறுதி கூறினார். 5 மீனவர்கள் இலங்கையில் தூக்குதண்டனை விதிக்கப்பட்டிருப்பது இப்போ நான் அது சம்பந்தமாக பேசுறது. ஏற்கனவே பிரதமர் அவர்கள் அது குறித்து முழு கவனம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிரதமர் அவர்களே நேரடியாக கவனம் கொடுக்கிறது இதுக்கு முன்னாடி எப்பவும் நடந்தே கிடையாது. அது பிரதமர் அவர்கள் கவனம் கொடுத்திருக்கிறாங்க. ஆகையினால் எந்த பயமும் யாரும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதில் அரசியல் புகுந்து விளையாடுவதற்கு யாரும் இடம் கொடுக்க வேண்டாம் என்று மட்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் தொடர்பாக முதல்வர் பன்னீர்செல்வத்துடன் ராதாகிருஷ்ணன் ஆலோசித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை 139 அடியை தாண்டியுள்ள நிலையில் மேற்பார்வை குழுவை கூட்ட கேரள அரசு கடிதம் எழுதியுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கியில் அமைந்துள்ள முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 136 அடியிலிருந்து 142 அடியாக அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த மூவர் குழு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று அணையின் நீர்மட்டம் 139 அடியை தாண்டியது. 142 அடியை விரைவில் எட்டவுள்ள நிலையில் மேற்பார்வை குழு கூட்டத்தை கூட்டுமாறு மூவர் குழுவின் தலைவருக்கு கேரள அரசு கடிதம் எழுதியுள்ளது. தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் உயர்வதால் அணை பகுதி அருகே உள்ள மக்கள் அச்சமடைவதாகவும் நீர்மட்டத்தை குறைக்க வேண்டும் என்றும் கேரள அரசு தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது. கோவை கிளாசிக் டவரில் வெடிகுண்டு வைத்த வழக்கு தொடர்பாக 17 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த குற்றவாளி ஷாஜகானை
சிறப்பு புலனாய்வு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவையில் கடந்த 1997ஆம் ஆண்டு அரசு மருத்துவமனை அருகே உள்ள கிளாசிக் டவரில் வைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்கச் செய்யப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக முகமது அன்சாரி உட்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய ஷாஜகான் மற்றும் முஜ்புர் ரஹ்மான் ஆகிய இருவரும் தலைமறைவாயினர். இருவரையும் சிறப்பு புலனாய்வு போலீசார் தீவிரமாக தேடினர். இந்நிலையில் சவுதி அரேபியாவிலிருந்து கோவை திரும்பிய ஷாஜகானை போலீசார் 17 ஆண்டுகளுக்கு பின்னர் கைது செய்தனர். செவ்வாயன்று ஷாஜகான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். முஜ்புர் ரஹ்மானை தேடும் பணியை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். பால் விலை உயர்வு தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் தர சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆவின் பால் விலை உயர்வு தொடர்பாக வக்கீல் சூரிய பிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு நீதிபதி கர்ணன் முன் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி 8 வாரத்திற்குள் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் அதிகமாக பயன்படுத்துகின்ற ஆவின் பால் விலை உயர்வை லிட்டருக்கு 10 ரூபாய் ஏற்றியது அநியாயம் என்றும், ஆவினிலே கடந்த 10 வருடங்களாக நடைபெற்ற ஊழலின் விளைவாக 300 கோடி ரூபாய் ஆவின் பணம் சூறையாடப்பட்டிருக்கிறது என்றும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த 300 கோடியை கைப்பற்றினாலே ஆவின் பால் விலை உயர்வை ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்காது என்று கூறி இன்றைக்கு நான் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்தேன். அந்த ரிட் மனு நீதியரசர் கர்ணன் அவர்கள் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதியரசர் கர்ணன் அவர்கள் 8 வார காலத்திற்குள் ஆவின் பால் விலை குறைப்பதை பற்றி அரசு விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். ஆவின் நிர்வாகத்தில் 300 கோடி ரூபாய் அளவிலான முறைகேடு மீது உரிய நடவடிக்கை எடுக்க மனுதாரர் கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் இல்லாமல் இந்தியா முழுமை பெறாது என்று கூறிய பாரதிய ஜனதா எம்பி தருண் விஜய் இந்திய மீனவர்கள் என்றே கூற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா மாநில அலுவலகமான கமலாலயத்தில் செவ்வாயன்று தருண் விஜய் எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். வட மாநிலங்களில் தமிழ் மொழியை பரப்ப முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியவர், திருவள்ளுவர் பற்றி வளரும் தலைமுறை தெரிந்து கொள்வதற்காக ஜனவரி மாதம் வட மாநிலங்களில் உள்ள 500 பள்ளிகளில் சிறப்பு நிகழ்ச்சி நடத்த உள்ளதாக கூறினார். இந்தியாவில் தமிழக மீனவர்கள் என பிரித்து பார்க்க வேண்டாம் என கூறியவர், அவர்கள் முதலில் இந்திய மீனவர்கள், அவர்கள் நலன் காக்கப்படும் என்று தருண் விஜய் கூறினார். திருக்குறள் is the book of India. Tirukkural defines India. If you don't know Tirukkural, if you don't understand the greatness of Thiruvalluvar, you don't know India, you don't understand India. They are Indians first. They are Indian fishermen. And if I don't work for them, I am less of an Indian. Tamil should also be introduced in North India. In January, we will be celebrating Thiruvalluvar's birthday in more than 500 schools and colleges in North India. இந்தியராக பிறந்த அனைவரும் கண்டிப்பாக திருக்குறளை படித்திருக்க வேண்டும் என தெரிவித்த தருண் விஜய், மகாகவி என்று அழைக்கப்படும் பாரதியாருக்கு வாரணாசியில் கண்டிப்பாக நினைவு இல்லம் அமைக்கப்படும் என்றார். தங்கத்தின் விலையில் செவ்வாயன்று ஒரு சவரனுக்கு 256 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,464 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,433 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 37 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 34,950 ரூபாயாக இருந்தது. சத்தீஸ்கர் மாநில அரசு கருத்தடை முகாமில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 8 பெண்கள் பரிதாபமாக இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் மாவட்டம் பெண்டாரி கிராமத்தில் உள்ள நேமிச்சந்த் ஜெயின் புற்றுநோய் மருத்துவமனையில் அரசு கருத்தடை அறுவை சிகிச்சை முகாம் கடந்த 8ஆம் தேதி நடந்தது. இதில் 83 பெண்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை நடந்தது. சிகிச்சை முடிந்த 24 மணி நேரத்தில் 60க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அடிவயிற்றில் கடுமையான வலி ஏற்பட்டு வாந்தி எடுத்தனர். வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களில் சிகிச்சை பலனின்றி 8 பெண்கள் பரிதாபமாக இறந்ததாக மாவட்ட கலெக்டர் சித்தார்த் கோமல் பர்தேஷி தெரிவித்தார்.
தெரிவித்தார். எஞ்சிய 52 பெண்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதிலும் 10 பேரது நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் பலி எண்ணிக்கை உயரும் என்றும் அஞ்சப்படுகிறது. அரைகுறையாக செய்யப்பட்ட சிகிச்சையால் தொற்று கிருமிகளால் பாதிக்கப்பட்டு பெண்கள் இறந்திருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பெண்களின் இறப்புக்கு உண்மையான காரணத்தை கண்டறிவதற்காக உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள சத்தீஸ்கர் அரசு பலியானோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அறிவித்துள்ளது. இதனிடையே பிலாஸ்பூர் மாவட்ட தலைமை சுகாதார அதிகாரி உள்ளிட்ட 4 அதிகாரிகளை சத்தீஸ்கர் முதல்வர் ராமன் சிங் சஸ்பெண்ட் செய்துள்ளார். அறுவை சிகிச்சை நிபுணர் RK குப்தா மீது போலீஸ் வழக்கு பதியவும் முதல்வர் ராமன் சிங் உத்தரவிட்டுள்ளார். அரசின் சார்பில் நடந்த கண் அறுவை சிகிச்சை முகாம்களில் 62 பேரின் பார்வை பறிபோன சம்பவமும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தான் நடந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.